ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த பேபி பொட்டேட்டோஸ் இருக்குல்ல, இந்த பேபி பொட்டேட்டோஸை வச்சு ஒரு கார்லிக் பெப்பர் ரோஸ்ட் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் வெறும்னா ஸ்டார்டராகவும் கொடுக்கலாம், இல்லை சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஸோ பேபி பொட்டேட்டோ வச்சு ஒரு கார்லிக் பெப்பர் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. இது ஆக்சுவலா இப்போ பாக்கெட்ல கிடைக்கும் பேபி பொட்டேட்டோஸ். ரெண்டு பாக்கெட்ல ஒன்றரை பாக்கெட்டை நான் குக்கர்ல போட்டு வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இது வேக வச்ச உருளைக்கிழங்கு பேபி பொட்டேட்டோஸ். இது எங்கிட்ட ஒன்றரை பாக்கெட் தயாரா இருக்கு. இந்த பெப்பர் ரோஸ்ட் பண்றதுக்கு நான் ஒரு இங்க பேன் வைக்கிறேன். பேன் சுடட்டும். நான் இந்த ஸ்பூன்ல 1 2 மிளகு போட்டிருக்கேன். அது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. இந்த டிஷ்ஷில் மிளகு, சோம்பு, ஜீரகம் இருக்கு, பூண்டு இருக்கு. ஸோ நான் அந்த ஒரிஜினல் ரெசிபி செய்கிறேன். பூண்டு சோம்புலாம் சேர்த்துக்காதவங்க இந்த டிஷ்ஷை அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ நம்மளோட ஜீரகம், சோம்பு, மிளகு நல்லா வறுபட்டு எடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிப்போம். இப்போ நம்மளோட இந்த மிளகு, ஜீரகம், சோம்பு ரூம் டெம்பரேச்சர் வந்திருக்கு. நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்சி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை திரிச்சுக்கணும். நான் திரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இந்த சோம்பு, ஜீரகம், மிளகு இந்த மாதிரி ஃபைன் பவுடரா திரிச்சிட்டேன். வாங்க இப்போ அந்த உருளைக்கிழங்க ஃபினிஷ் பண்ணி எடுப்போம். நான் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். மறுபடியும் அந்த பெப்பர் வறுத்த அதே பேன் வைக்கிறேன். இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே ஹை ஃப்ளேமில் பண்ணணும். ஸோ ஃப்ளேம் நல்லா ஹையில் இருக்கு. பேன் வைக்கிறேன். பேன் சூடாகிடுது. நான் 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்ம வச்ச எண்ணெய் சுட்டுடுத்து நான் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு. பூண்டை நல்லா இடித்து வச்சிருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு. அந்த இடித்த பூண்டை சேர்த்தேன். இந்த பூண்டை போட்ட கையோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணிருக்கேன், அதை சேர்த்தேன். இது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு. இது கார்லிக் பெப்பர் ஃப்ரை, அதனால பூண்டு ஜாஸ்தியா இருக்கும். ஹை ஃப்ளேம்ல நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதில் வதக்குங்க. ஸ்டேஜில் 2 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் இடிச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் இதில் ஒரு ஃபைன் மிக்ஸ் கொடுத்துருங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஹைலியே இருக்கு. ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும். நல்லா இந்த வெங்காயம், இந்த பூண்டெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். ரோஸ்ட் ஆகி நல்ல கலர் மாதிரி வரட்டும். இப்போ நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பூன்ல 1 டீஸ்பூன் தனியாத்தூள், நம்ம வறுத்து பண்ணால பெப்பர், அதை ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு ஒரு அரை உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டுருங்க. இல்லை மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க.
மறுபடியும் நான் ஃப்ளேமை ஹை பண்ணிடுறேன். இப்போ மறுபடியும் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு நம்ம இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவை நல்லா டாஸ் பண்ணுங்க. இதில் 1 டீஸ்பூன் மேலே கரம் மசாலா, நம்மளோட இந்த பெப்பர் மசாலா இருக்குல்ல அது மறுபடியும் மேலே, இன்னொரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு, நான் சேர்க்கறது ஹாட் வாட்டர், தண்ணியும் சேர்த்து மறுபடியும் ஃப்ளேமை ஹை பண்ணி நம்மளோட வியர் ஒருத்தர் வந்து காளான் மசாலா கேட்டிருந்தாங்க. அந்த காளான் மசாலா ஸ்டஃப் பண்ணி தோசை கேட்டிருந்தாங்க அவங்க. ஸோ அந்த காளான் மசாலாக்கு இது சேம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு நான் எந்த ஸ்டேஜில் பாயில்டு உருளைக்கிழங்கு சேர்த்தேனோ அந்த ஸ்டேஜில் காளானை நல்லா வாங்கி வாஷ் பண்ணி அந்த காளானை இதில் டைரெக்டாக சேர்த்துடலாம். காளானை சேர்க்கும் போது நீங்கள் தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காளானை சேர்த்த கையோட காளான்லேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியே ஃபர்தர் குக்கிங்க்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை போட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவைன்னா செமி கிரேவியாவோ ட்ரையாவோ எடுத்துக்க முடியும். இப்போ நான் எடுக்கிறேன், நான் இப்போ நல்லா ட்ரை பண்ணி எடுக்க போறேன், அந்த மாதிரி எடுத்துக்க முடியும். ஸோ அந்த நேருக்கு நான் உங்களுக்கு டேக் பண்றேன் இந்த வீடியோவை பர்சனலாகவே. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு உருளைக்கிழங்குலையும் நம்ம வதக்க அந்த மசாலா வந்து நல்லா கோட்டாயிட்டே வருது பாருங்க. ட்ரையா கோட்டாயி வரும். வெயிட் பண்ணு. நல்லா ரோஸ்ட் பண்ணி விடுங்க, சூப்பரா இருக்கும். ஆலு கார்லிக் பெப்பர் ரோஸ்ட் அட்டகாசமா இருக்கும். நம்மளோட ஆலு பெப்பர் கார்லிக் ரோஸ்ட் தயார். ஃபினிஷ் பண்ணும்போது மேல கொத்தமல்லியை தூவி ஃபினிஷ் பண்ணு. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லா எப்படி இருக்கு பாருங்க. ஒரு உருளைக்கிழங்குலையும் அந்த மசாலா நல்லா கோட் ஆகிட்டு பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு உருளைக்கிழங்குலையும் அந்த பெப்பர் மசாலா நல்லா கோட் ஆகி ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இது வந்து ஸ்டார்டராகவும் கொடுக்கலாம், சப்பாத்தி பூரிக்கெல்லாம் தொட்டுக்கலாம், நம்மளோட சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாத்துக்கலாம். நார்மலாக நம்ம பண்ற உருளைக்கிழங்கை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ நம்மளோட பேபி பொட்டேட்டோ கார்லிக் பெப்பர் ரோஸ்ட் தயார். நம்மளோட பேபி பொட்டேட்டோ கார்லிக் பெப்பர் ரோஸ்ட் வந்து அட்டகாசமாக தயாராக இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஷ்ஷில் வந்து இந்த பேபி ஆலு நான் சேர்த்த இடத்துல நீங்கள் வந்து காளான் சேர்க்கலாம், சேனக்கிழங்கு சேர்த்து பண்ணலாம், வாழைக்காய் சேர்த்து பண்ணலாம். இந்த மாதிரி ரோஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் கலந்து செய்யலாம். ஒரு வாட்டி ஒரு வெஜிடபிள் சேர்க்கலாம். ஒரு அருமையான ரெசிபி. எந்த மாதிரி இங்கிலீஷ் போட்டு எப்படி செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச எக்ஸசைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் signing off from Laksh Bhojana.